ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிஃப்டி 50 சார்ட் எடுத்துக்கோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,750, என்ட்ரி பார்த்தீங்கன்னா 180. ஓகேங்களா? ஓகே, என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸ்டார்டிங் டார்கெட் பார்த்தீங்கன்னா 185, அதாவது 185 டார்கெட். அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் நேரம் அப் டவுன், அதனால் ரொம்ப விளக்கிலிருக்கே இருந்ததுனால கொஞ்சம் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்க முடியல. ஸோ இப்போ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ 9:20 அல்லது 30 அந்த ரேஞ்ச் வாக்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். டைமிங் கூட மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் பாருங்கள் எப்படி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுக்காம ப்ரீமியம் டீக் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ நான் ஹோல்டு பண்ணி தான் நான் ட்ரேட் எடுத்தேன். இது கன்ஃபார்மாக மேலே போகும் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர், கேண்டில் பேட்டர்ன், ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நான் வெயிட் பண்ணேன். இல்லைனா ஹோல்டு பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் சிங்கிள் கேண்டில்லையும் என்ட்ரி எக்ஸிட் முடிஞ்சிடும். இருந்தாலும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அது கன்ஃபார்மாக இது மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சாலும் நான் கன்ஃபார்மாக வெயிட் பண்ணுவேன். இல்லைன்னா கிடையாது. அப்புறம் டைம் பார்த்துக்கோங்க. 9:30 அந்த டைம் கேண்டில்லேருந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அதில் தான் என்ட்ரி கொடுத்த 9:30. ஸோ டார்கெட் கன்ஃபார்மாக ஹிட் ஆகிடும். ஏன்னா ஸ்கேல்பிங்கில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வின்னிங் ரேட் கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் எப்போதும் அதுக்காகவே இருக்கணும். மேக்ஸிமம் வந்துடும், ஒரு 90% மேக்ஸிமம் வின்னிங் ரேட் இருக்குதுல. டார்கெட் கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள்.